பேசும் அனைத்து நல்ல வல்லங்களுக்கும் என் இனிய வணக்கம் ஐயா. டிஎம்கேயோட அடுத்த வாரிசான உங்களுக்கே தெரியல 4வது தலைமுறையான இன்பநிதி அவர்களுக்கு ஒரு கட்சியில முக்கியமான பொறுப்பு ஒண்ணு வழங்குறதா பேசிட்டு இருக்காங்க ஐயா. அதாவது எந்த விதமான பொறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு மாணவர் அணி. ஏன்னா அவரு இப்பதான் மாணவர் இல்லைங்களா, இப்பதான் போயிட்டு இந்த லண்டன்ல சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. எந்த காலேஜ்லும் தெரியல, ஒன்னும் தெரியல. ரயில்வே ஸ்டேஷன்லயோ ஏர்போர்ட்லயோ ஏதோ எக்ஸிலேட்டர் பக்கம் நின்று ஒரு சர்டிபிகேட் எல்லாம் வச்சுட்டு ஒரு போஸ்ட் தந்திருந்தாரு இல்லைங்களா. சர்டிபிகேட்டை கூட கண்ணில் பார்க்கலையா எடுக்குது, வெறும் அந்த கோட்டு மேல கேப் எல்லாம் போட்டுட்டு ஒரு போஸ்ட் தந்திருந்தாரு இல்லையா. ஸோ அது ஒரு மாணவர் அப்படின்றதுனால மாணவர் அணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி இளைஞர் அணி பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறதுனால மாணவர் அணி கொடுத்துருக்காங்க. ஸோ தலைவர் இப்ப களத்துல இறங்கிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் பின்னாடியே இப்ப 4 தலைமுறையா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. புதுசா வரவங்க எல்லாம் 4 தலைமுறையாக டிஎம்கேக்கு சொம்பு அடித்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா திரும்பி இப்ப டிஎம்கே, அதாவது இன்ப நிதி வாழ்க அப்படின்ட்டு பின்னாடியே போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து அவரையும் இறக்கிட்டாங்க இப்போதைக்கு. அப்புறம் இது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேங்க ஐயா. இன்பநிதி அவர்கள் ஆல்ரெடி ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு இருந்தாரு, அது உங்களுக்கே தெரியும். அதை பத்தின சில பல வீடியோஸ் எல்லாமே வந்தது. சோ தற்போதி வந்திருக்க தகவல் படி இன்பநிதி அவர்களை நடிப்பில் இறக்கிறதாக, அதாவது ஒரு மூவிக்கு ஹீரோவாக இறக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க ஐயா. அதாவது ஃபேஸ் வேல்யூ தெரியணும் இல்லையா, உதயநிதியையும் அப்படிதான் இறக்குனாங்க. ஒரு 4-5 படத்தை நடிக்க சொல்லி, நடிப்பே வரலனாலும் பரவாயில்ல நடிக்க வைப்பா. ஆனா எனக்கும் பிடிச்ச படம் எல்லாம் இருக்குயா, ஒரு 2-3 படம் எனக்கும் பிடிக்கும் அதோட நடிப்புல. பட் ஆரம்பத்துல ரொம்ப நடிப்பு வராம கூட சந்தானத்தை தான் வச்சு நிறைய படத்துல மேனேஜ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய போச்சு இல்லையா. அதே மாதிரி இப்போ இன்பநிதி அவர்களையும் வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்கு மாரி செல்வராஜ் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. மாரி செல்வராஜ் எடுக்க போதாதா இல்ல ரஞ்சித் அவர்கள் எடுக்க போதாதா என்ன ஏதுன்னு தெரியல. ஆல்ரெடி உதயநிதி அவர்களோட கடைசி படத்திலேயே பண்ணி மேய்க்க விட்டாங்க இல்லையா, ஞாபகம் இருக்குங்களா. அதே மாதிரி எதுனா கதையே சொன்னாங்களா என்னன்னு தெரியல. கீர்த்திகா அம்மா ஓகே சொன்னாங்களா, இல்ல ஐயோ என் புருஷனை தான் நீ பண்ணி மேய்க்க விட்ட, என் பிள்ளையும் பண்ணி மேய்க்கிற மாதிரி எதனா சீனை வச்சதாத அப்படின்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியலங்க ஐயா. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போக போகுது. அதுவும் அவருக்கு எடுக்க போத கதை கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாணவர்களை பிடிக்கிற மாதிரி, மாணவர்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகாத மாதிரி எதுனா ஒரு இதை தான் எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா அது இப்பதான் என்ன ஒரு 20-21 ஆகுங்களா ஏஜ். ஸோ அந்த ஏஜ்ல தான் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் கதையுமே சூசிங் இருக்கும். ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு கதை சூசிங் எடுக்க போதாது, எந்த மாதிரி அந்த மூவி வர போகுது அப்படின்ட்டு. அப்புறம் இந்த நம்ம இப்ப அரசியலுக்குள்ள வந்துருவோம். சரி, இவள்தான் பேசுறது அரசியல் இல்லையாடான்னு கேட்டீங்கன்னா, அரசியலுக்கு வரப்போறவங்களை பத்தி பார்த்தோம். இப்போதைக்கு அரசியல் இருக்கிறவங்களை பத்தி பாத்துருவோம். நம்ம விக்னேஷ் இருக்கா அப்படி இல்லைங்களா, மது விலக்கத்துறை அமைச்சர். அவரு தூக்கத்துக்காக பலதும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. எதுக்குப்பா அவரை தூக்கணும் அப்படின்னா, ஏங்க அவங்க நேர்மையா இருக்காதுங்க. ஏன்னா என்னதான் எம்எல்ஏ பேரம் பேசி எம்எல்ஏ தூக்கலான பிளான போட்டாங்க. பட் எம்எல்ஏஸ் எல்லாம் சொதப்பி விட்டாங்க. அதுலயே கேஸ் ஆகி ஆல்ரெடி செந்தில் பாலாஜி கையெழுத்த போட்டுன்னு சுத்தி இருக்கிறாரு. ஸோ இந்த டைம்ல நம்ம திரும்பியும் போயிட்டு எம்எல்ஏ கிட்ட பேரம் பேச முடியாது, ஆல்ரெடி இது கேஸா போயிட்டு இருக்கிறதுனால. ஸோ நம்ம டைரக்டா மினிஸ்ட்ரியே கை வைப்போம். மினிஸ்டர் யார் யாரெல்லாம் நமக்கு குடைச்சல் கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் நம்ம தூக்கலாம். அதாவது இப்ப மினிஸ்டர் விக்னேஷ் அவர்கள் கரூர் கம்பெனி கூட சேர்ந்துட்டாரு, கூட்டணி வச்சுட்டாரு. அவர் கூட தான் சேர்ந்து சில பல வேலைகள்லாம் பண்றாரு அப்படின்ட்டு மினிஸ்டர் விக்னேஷ் அவர்கள் மேல சில பல ஃபேக் நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சில பல மினிஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நேர்மையா இருக்காங்க, அதுவும் ஃபயரா இருக்காங்க. மினிஸ்டர் விக்னேஷ் அவர்கள், அப்புறம் இந்த அமைச்சர் என்னது அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள், சில பல அமைச்சர்கள்லாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறது, பாயிண்டா பேசுறது, அப்புறம் போயிட்டு ஆக்ஷன்ல இறங்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம். அப்புறம் டாக்டர் பிரபு அவர்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால இவங்களெல்லாம் எப்படின்னா மாத்தணும் அப்படின்ட்டு ஒரே பெரும் முயற்சியா போயிட்டு இருக்கையா. விக்னேஷ் அவர்கள்ட்ட போயிட்டு அதிகாரிகள் பேசியும் பார்த்துட்டாங்களாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், அதிகாரிகள்லாம் முக்காவாசி ஆளுங்க டிஎம்கே சப்போர்டர்ஸ்னு. ஸோ அவங்க போயிட்டு பேசியும் பார்த்துட்டாங்களாம். அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாதான், நான் செலவு பண்ணதே 2 லட்சமோ 3 லட்சம் தாங்க, ஏதோ என்னை நம்பி விஜய் அவர்கள் இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. ஏன்னா ஒண்ணுமே இல்லாதன்னா எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காருன்னா அவரோட நம்பிக்கை காப்பாற்றணும் இல்லையா. சோ எனக்கே சேலரி 1 லட்சத்துக்கு மேலதான் வருது, எனக்கு இதுவே போதும், அவரோட பேரை காப்பாத்தினா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு இதை அவர் சொல்லியிருக்காதீங்க. நிஜமாவே அவர் பண்ணது ஒரு நல்ல ஒரு விஷயம். அடுத்து பிரபு அவர்களையும் தூக்கத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பிரபு அவர்களால கனிம வேலத்தை
அதான் அவர் இருக்கிறதுனால கனிம வளத்தை யாராலையும் வெட்டி திருடி கடத்த முடியலையா, அது வேற பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் அறநிலைத்துறை அமைச்சர் வேற ரமேஷ், அவர் வேற ஒவ்வொரு டைமும் ஃபயரா எதனா ஒன்னு பேசி விட்டுறாப்படி. இன்னைக்கு வேற அசம்பிளில ஒரு மேட்டரை டக்குன்னு போட்டு இறக்கிட்டாப்படி. அதாவது கரும்பு தோட்டத்துக்குள்ள யாரு தார் ரோடு போட்டு நடந்தது அப்படின்ட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டாப்படி. அது வேற இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த மேட்டர் வேற போய் பேச போறாங்களோ என்ன ஏதுன்னு தெரியல. சோ அமைச்சர்கள் எல்லாத்து மேலயும் ஃபேக்கா ஏதாவது நியூஸ் பரப்பி ஃபேக்கா ஏதாவது பண்ணி அவங்களோட பதவியெல்லாம் பறிக்கணும் அப்படின்ற மாதிரி சில பல திட்டங்கள்லாம் போட்டுட்டு இருக்கிறதா சில நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த நியூஸ் பேப்பர்லயே ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து போட்டிருக்காங்களாம், மதுவிலக்குத்துறை விக்னேஷ் அவர்களும் கருவு கம்பெனி கூட கேங்க சேர்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரி. எதுக்குப்பா கருவு கம்பெனி இவ்வளவு இதா பண்றாங்க அப்படின்னா, டைரக்டா வந்து மது வந்து ஆலையில இருந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டு தான் வந்து இங்க ஒயின் ஷாப்க்கு சேலுக்கு வந்தோம். பட் இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, டைரக்டா சேலுக்கு கொண்டு வந்து நிறைய வேலையை வந்து காட்டிட்டு இருந்தாங்க. அந்த வேலையெல்லாம் காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி இந்த தேவையில்லாத ஆட்டை போடுற காசெல்லாம் நிறுத்திட்டு இருக்காது இல்லையா தலைவர். அப்புறம் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்லாம் எவ்வளவு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காது. விஜயவர்கள்ட்ட பேசிதான் அந்த சம்பளம் எதுவுமே ரெடி பண்ணாங்க. சோ அது எல்லாத்தையும் தடுக்கணும், அது எல்லாத்தையும் தகுடுபடி ஆக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிளான போட்டுட்டு இருக்காங்க. சோ எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்புறம் எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு. ஒரு நபர் ஆடி ஓடி ஜாலியா சுத்தி, அதாவது பல கோடி ரூபாய்க்கு அதிபதி, அதாவது திருவண்ணாமலையே தான் கையில நான் கைய சச்சா திருவண்ணாமலையே ஆடுண்டா, என்கிட்ட இல்லாத சொத்தாடா, என்கிட்ட இல்லாத காலேஜ் ஆடான்ட்டு ஒரு மனுஷன் சுத்தி இருந்தாரு. அந்த மனுஷனை போய் நேத்து சாக்கடா இல்ல விட்டுட்டீங்களேயா, எனக்கெல்லாம் மனசு புண்ணா போச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் பாக்கிறதுக்கு ஆனந்தமா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த மனுஷன் அமைச்சரா இருக்கும் போது வெளியே வந்து எதனா வேலை செஞ்சாதான் என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா இப்ப அமைச்சர் பதவி போயிட்டு எம்எல்ஏவா இருக்கிறது திடீர்னு பார்த்தா வந்து இந்த ஆல்ரெடி அந்த லஞ்ச ஒழிப்பு கேஸ்ல வந்து உள்ள போற நிலைமையில திடீர்னு தூக்கி எனக்கு பெயில் வேணும்னு நான் போயிட்டு சிங்கப்பூர்ல படுத்துக்கிறேன்ட்டு கொஞ்ச நாள் படுத்து கிடந்தாரு. பெயில் வர வரைக்கும் அவரும் வெளியே வரல, பெயில் வந்தப்பதான் அவரு வெளியே வந்துட்டாரு. சோ அந்த மனுஷன் அவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு திடீர்னு சாக்கடெல்லாம் அல்ல வராது. என்ன பண்றது, ஃபேஸ் வேல்யூ வந்து எல்லாத்துக்கிட்டே காமிச்சுட்டே இருக்கணும்ல, மக்கள் மறந்துடுவாங்க இல்லையா. ஏன்னா அடுத்த எலெக்ஷன்லயும் திரும்பி நான் அவரே வந்து இது பண்ணும் இல்லையா. அப்படி இல்லைன்னா மக்கள் அவரை மறந்துட்டு திரும்பி வேற எதனா கட்சிக்கு ஓட்டு போட்டாங்களா இல்ல வேற யாரு கிட்டனா போயிட்டாங்களா, அதுக்குதான் தலைவர் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காது போல. அப்பா அடுத்து நம்ம சேகர் பாபு அவர்கள், அதாவது சென்னையே தன் கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்க நேற்று மேடையில ஏறி என்ன சொல்றாங்க தெரியுமா, எங்க எங்க மீட்டிங் போடுற போது என்னங்க கரண்ட் எல்லாம் கட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. எனக்கே ஷாக்கு. சேகர் பாபு சென்னையவே கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு, அவரோட இடத்துல தூண்டு யாராவது கரண்ட் எல்லாம் கட் பண்றது அப்படின்னு நினைச்சு பார்க்கும் போது தான் தோணுச்சு, ஏயா எத்தனை பேர்த்தோட மீட்டிங்க்கு நீங்க கரண்ட்டை கட் பண்ணிருப்பீங்க, டிவிக்கே ஒரு மீட்டிங்கு கரண்ட்டை கட்டு, ஆம்புலன்ஸை நடுவுல விடுறது கரண்ட்டை கட்டு, அப்புறம் எந்த யார் மீட்டிங்க போட்டாலும் சரி, ஏடிஎம்கே மீட்டிங் போட்டாலும் சரி, டிவிக்கே மீட்டிங்க போட்டாலும் சரி, அப்போ யாரு ஞாபகம் இல்ல நம்ம டார்ச் லைட்டு அவரு அப்போ மீட்டிங்க போட்டாலும் சரி இந்த வேலையெல்லாம் நடந்திருக்கு. நாம் தமிழர் மீட்டிங்க போட்டாலும் கரண்ட் கட்டு, இந்த வேலையெல்லாம் பண்ணவங்க தானே நீங்க. அது இது எப்படிதான் கர்மான்னுவாங்கல்ல, கர்மாசி பூமராங்கன்னுவாங்கல்ல, நீங்க என்ன பண்ணீங்களோ நீங்க எதை விதைத்தியோ அதே தான் உங்களுக்கு வருது அப்படின்னுவாங்கல்ல, அதே தான் இப்போதைக்கு உங்களுக்கு நடந்துட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுதுங்க. ஏன்னா நீங்க பண்ணதுதான் இப்ப உங்களுக்கே திருப்பி அடிக்குது, அதே தான் நடந்திருக்கு. அப்புறம் நம்ம சரத்குமார் ஏதோ ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த கட்சி ஒன்னும் செட் ஆகலன்ட்டு போயிட்டு அவர் வந்து பாமகல ஜாயின் பண்ணிட்டார். பாமக சாரிங்க, பாஜகல ஜாயின் பண்ணிட்டார், ஞாபகம் இருக்குங்களா. அவரு ஒரு அறிக்கையை ஒண்ணு விட்டுருக்காரு. அதாவது கையில பச்சை குத்திக்கணுமா என்னன்ட்டு, நாட்டாமை குடும்பம் அப்படின்ட்டு கையில பச்சை குத்திக்கணுமா அவரை வந்து குடிச்சவங்க எல்லாம். அப்படி நாட்டாமை குடும்பம்ட்டு யார் யாரெல்லாம் பச்சை குத்திட்டு வராங்களோ அவங்களெல்லாம் அவரு வந்து சீக்கிரமா அணுக முடியுமா. ஏங்க பச்சை குத்துறதா இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க குத்துங்க, அடுத்து உங்க வீட்டுல இருக்கிறவங்களை குத்த சொல்லுங்க, உங்க ஒய்ஃபை குத்த சொல்லுங்க, உங்களோட யாருங்க உங்களோட பெண் குழந்தைங்க ஒருத்தங்களோ 2 பேர் இருக்காங்களே அவங்கள குத்திக்க சொல்லுங்க. அது எதுக்கு, இது என்ன ஒரு மாதிரி சீப் பாலிடிக்ஸா இல்ல. உங்களை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னா பச்சை குத்திக்கணுமா, இது வந்து அவர் வந்து திணிக்கிறாரு. எப்படி என்ன நீங்க அணுகணும் அப்படின்னா நீங்க பச்சை குத்திக்கணும், என்ன இது பண்ணணும் அப்படின்னா பச்சை குத்திக்கணும், பச்சை குத்தின்னு வந்து என்னை பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீப்பான ஒரு பாலிடிக்ஸை வந்து அவர் எடுத்து பண்ணிட்டு இருக்காதுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. ஏன்னா பச்சை குத்துன்றது அவங்களோட விருப்பம். நான் பச்சை குத்துறேன், நீங்க பச்சை குத்துறீங்கன்னா அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு இப்ப நான் இது பச்சை குத்தி இருக்கேன், இங்க பச்சை குத்தி இருக்கேன்னா என்னோட விருப்பம், எனக்கு பிடிச்சதை நான் குத்தி இருக்கேன். அதை விட்டுட்டு நீ இதை பச்சை குத்திட்டு வா அப்பதான் நான் உன்னை பார்ப்பேன், நீ என்னை சீக்கிரம் பார்க்கணும்னா பச்சை குத்திக்குவா அப்படின்ற மாதிரி. ஏன்பா நீங்க குத்திக்கலன்னு கேட்டதுக்கு, எனக்கு இன்னும் ஒரு 15 நாள் ஷூட்டிங் இருக்கு, அந்த ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு நான் பச்சை குத்திக்கிறேன் அப்படின்னு இருக்காதான். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், ஏன் பச்சை குத்திட்டு போயிட்டு ஷூட்டிங்ல நடிக்க முடியாதா, இல்ல பச்சை குத்தினா அப்பதான் அவர் ஷூட்டிங்கே நடிக்க மாட்டாதா
அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அவர் சொல்றத பார்த்தா. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. அவர் சொன்னது எனக்கு ரியலாவே அன்சாட்டிஸ்ஃபைட் தான். அது ஏதோ திரும்பியும் பழைய இதுக்கு கொண்டு போற மாதிரி இருக்கு அவர் சொல்றது. உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்னா ஓகே, அதை வந்து நீங்க திணிக்க கூடாது. நீங்க இந்த பச்சை குத்திட்டு வந்தாதான் என்னை பார்க்கணும், நீங்க பச்சை குத்திட்டீங்கன்னா நீ சீக்கிரமா என்னை அணுகலாம் அப்படின்றதுதான் ரியலி நாட் குட். ஓகே, நாட் ஃபேர் ஆல்சோ. உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களை வேணா நாட்டாமை குடும்பம் அப்படின்னு நெத்திலையோ இல்ல கையிலயோ பச்சை குத்திக்க சொல்லுங்க, சரிங்களா? ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா வேற என்ன வித்தியாசமான நியூஸ் இருந்தா கவர் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.